நேற்று பார்த்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அதனுடைய தொடர்ச்சி. அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து ஈவன் நம்பர்ஸை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். how many different 3-digit even numbers can be formed using the digits 0 to 7 with repetition without repetition. ரெண்டு கேஸும் பார்க்கலாம். தமிழ்ல 0 முதல் 7 வரை உள்ள இலக்கங்களின் உதவி கொண்டு எத்துணை 3 இலக்க இரட்டை எண்கள் உருவாக்கலாம். 3 இலக்க இரட்டை எண்கள் உருவாக்கலாம். திரும்ப கொஸ்டின் சொல்றேன். how many 3-digit even numbers can be formed using the digit 0 to 7 with repetition without repetition. தமிழ்ல 0 முதல் 7 வரை உள்ள இலக்கங்களை கொண்டு எத்துணை 3 இலக்க இரட்டைப்படை எண்களை உருவாக்கலாம். அதுல சப்டிவிஷன் 1, இலக்கங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். 2, ஒரு இலக்கத்தை ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். So this is even numbers. இப்ப பாருங்க, first subdivision with repetition. repetition allowed நம்ம வந்து ஈஸியா போட்டலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். So 3-digit ஆன்சர் சொல்லுங்க. what is answer? நேரம் சொல்லியிருப்பீங்களே, ரெண்டுமே சொல்லிட்டீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் 0 to 7, இது ரெஸ்ட்ரிக்டட், இது ரெஸ்ட்ரிக்டட். இதுல என்ன ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா, இது இரட்டைப்படையாகத்தான் இருக்க வேண்டும், ஈவன் நம்பர்ல தான் முடியணும். அப்ப என்னன்னா 0, 2, 4, 6 இதுக்குள்ளதான் வர முடியும். இந்த 4 நம்பர்லாம் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். ஏன்னா 0ல இருந்து 7 வரைக்கும் தான் நம்பர் இருக்கு. இங்க வந்து 0வை தவிர மீதி உள்ள 7 நம்பர் எது வேணாலும் வரலாம். சரிங்களா? அதனால இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கேன் பி ஃபில்ட் இன் how many different ways? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கேன் பி ஃபில்ட் இன் 7 ways. எப்பவுமே 0 to 7 அப்படின்னா அவசரத்துல 8 நம்பர் நினைச்சிடாதீங்க. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ்ல கூட கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டீங்கன்னாலும் ஏதோ கொஞ்சம் கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து மெயின்ஸ்க்கு வந்துட போறீங்க. ப்ரிலிம் மார்க்ஸ் வில் நாட் பி கவுண்டட் ஃபார் யுவர் ஃபைனல் ரேங்கிங். ஆனா மெயின்ஸ்ல ஒவ்வொரு மதிப்பெண்ணும் மிக 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 முக்கியம். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் மிக முக்கியம். ஒரு 0.5 மதிப்பெண் முக்கியம். உங்களுக்கு வேலை கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். 0.5 மதிப்பெண்ணால உங்களுக்கு நினைத்த வேலை கிடைத்திருக்கலாம், உங்க ஊர்ல கிடைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும், அதான் நம்ம எய்மா இருக்கணும். ரைட். 7. இங்க ஈவன் நம்பர் எத்தனை இருக்கு அப்படின்னா 0ல முடியலாம், 2ல முடியலாம், 4ல முடியலாம், 6. ஸோ அப்போ இது வந்து 4 வகையில ஃபில்அப் பண்ணலாம். இது வந்து எது வேணாலும் வரலாம். அதனால 8. ஸோ ஆன்சர் இஸ் 7 × 8 × 4. ஸோ இதை தான் நீங்க பெருக்கினீங்கன்னா 224 வருது. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் வந்துருச்சா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட்டா நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்து டவுட் கேட்கணும். அட்டன் பண்ணலைன்னா அது புரியாம இருக்கலாம். அடுத்து வித் ரெப்படிஷன், வித்தவுட் ரெப்படிஷன். வித்தவுட் ரெப்படிஷன் அப்படின்னா சப்போஸ் நான் இதை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். இதை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்றேன் அப்படின்னா 7 நம்பர். அதுக்கப்புறம் நான் இங்க ஈவன் நம்பருக்கு வருவேன். இந்த 7 நம்பர்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 7 நம்பர்ல நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேனா, 4 யூஸ் பண்ணியிருக்கேனா, 6 யூஸ் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு வந்து இப்ப எவ்வளவு நம்பர் வந்து இங்க இருக்குது ஈவன் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பா 0 இருக்கும். இந்த 3 நம்பரும் இருக்கா இல்ல 2 நம்பர் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால இதை ஃபர்ஸ்ட் இதை ஃபில்அப் பண்றதுனால எனக்கு பிரச்சனை. அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ண போறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ த எரர் கம்ஸ். தேர்ஃபார் அடுத்த மெத்தட் ட்ரை பண்ண போறேன். அடுத்த மெத்தட்ல இதை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ண போறேன். இதுல எவ்வளவு ஃபில்அப் பண்ணலாம்? எத்தனை நம்பர் இங்க ஆக்குபை பண்ணலாம் சொல்லுங்க? இங்க வந்து ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ அப்ப ஈவன் நம்பர் தான் வரும் அப்படின்னா இந்த இடத்துல 4 நம்பர் வரலாம். இந்த இடத்துல 4 நம்பர். ஸோ நான் அதாவது கேட்டேன் அப்படின்னா உடனே டைப் பண்ணுங்க. சில பேர் மட்டும் தான் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நீங்க ஃபாலோ பண்றீங்களா, கரெக்டா உங்களால முடியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு செல்ஃப் செக்கிங் மாதிரி. சரிங்களா? அதனால நான் கேட்டேன்னா அதை டைப் பண்ணுங்க. நம்பர்ஸ் தான் டைப் பண்ண போறேன், சென்டென்சஸ் மாதிரியா நான் கேட்க போறேன். சரிங்களா? நீங்க பண்ண போறது நம்பர்ஸை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப அன்னைக்கு நம்ம பண்ணோம் அது தப்பு அப்படிங்கும் போது திரும்ப அந்த தப்பு வராது. ஏன்னு நீங்க ரியலைஸ் பண்ணி ஒண்ணுமே பண்ணலைன்னா எக்ஸாம் ஹால்ல பார்த்தா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் திரும்ப சொல்றேன், இங்க கிளாஸ்ல யாரு இன்டராக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். யார் இந்த கொஸ்டினை பார்த்த பின்னாடி மேற்கொண்டு என்ன ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க தெரியுமா? இங்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவீங்க, இங்க போடுவீங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை பார்த்தோம் இங்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால்ல ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா என்ன எப்படி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும்ல, அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க இங்க என்னோட பயணிக்காததுதான் காரணம். கேட்டனா ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து கரெக்டா தப்பு பண்ணி மிஸ்டேக் பண்ணுவீங்க. திரும்ப திரும்ப சொல்றதுதான். சைக்கிள் யாருமே முட்டியில வந்து ரத்தக்கரை இல்லாம காயம் இல்லாம சைக்கிள் பழகிறதா யாருமே சரித்திரம் கிடையாது. ஆனா ட்ரை சைக்கிளை வேணா நீங்க ஓட்டி பழகி இருக்கலாம்.
அதே மாதிரி தண்ணி குடிக்காம யாருமே நீச்சல் கத்துக்க முடியாது. சரிங்களா? இதெல்லாமே இது ரெண்டுமே எத்தனை புத்தகம் படிச்சாலும் நீச்சல் கத்துக்க முடியாது, எத்தனை புத்தகம் படிச்சாலும் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஃபீல்டுக்கு போகணும், பயிற்சிக்கு வரணும். பொது அறிவு கூட நீங்க உட்காந்து பண்ணிக்கலாம், பட் இது வந்து ஒன்லி பை பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஓகே ரைட். ஸோ அப்போ நாலுங்கும் போது என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 4 நம்பர் எதுவா இருக்கலாம் அப்படின்னா 0, 2, 4, 6. இந்த 4 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் தான் அந்த 4 நம்பர். இங்க பாரு, இங்க எத்தனை நம்பர் வரலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கேட்கலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எத்தனை நம்பர். இது வந்து வித்தவுட் ரெப்படிஷன். அப்ப இங்க ஒரு டிஜிட் யூஸ் பண்ணிட்டேன்னா இங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நான் ஜீரோ நம்பர் வரணும். சரிங்களா? நான் ஜீரோ நம்பர் வரணும். சரிங்களா? அப்ப சொல்லுங்க இங்க எத்தனை நம்பர் வரலாம், இந்த இடத்துல எத்தனை நம்பர் வரலாம் சொல்லுங்க. நான் ஜீரோ நம்பர் வரலாம். மொத்த நம்பர் 8. நேத்து சொன்னேன் தெரியுங்களா, அதே மாதிரி ஆன்சருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வெரி குட், திவ்யா ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கிறாங்க. சார் நான் இந்த ஃபர்ஸ்ட் இடம் இருக்குல்ல, இங்க 0 கூட யூஸ் பண்ணிருக்கலாம், 2 யூஸ் பண்ணிருக்கலாம், 4 யூஸ் பண்ணிருக்கலாம், 6 யூஸ் பண்ணிருக்கலாம். சப்போஸ் நான் இங்க 0 யூஸ் பண்ணி இருந்தேன்னா, இங்க நான் 0 யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்க எத்தனை நம்பர் வரும் அப்படின்னா 7 நம்பர் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 0 தவிர இங்க எல்லாமே இப்ப வரலாம். சப்போஸ் இங்க 0 இல்லாம நான் 2யோ 4யோ 6யோ எதையோ யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இப்போ இங்க இருக்கிற நம்பர் வந்து மீதி உள்ளது 7, மொத்தம் 8, 7. அந்த 7ல 1 கண்டிப்பா 0, அப்போ 6 நம்பர். அப்போ எனக்கு தெரியலை இந்த இடத்துல 6 போடுறதா 7 போடுறதான்னு எனக்கு தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் பிரச்சனை, செகண்ட் எடுத்தாலும் பிரச்சனை. Therefore the question cannot be answered this way also. புரியுதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்ல திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இதை எடுத்தாலும் பிரச்சனை, அதை எடுத்தாலும் பிரச்சனை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இதை போட முடியாது, கொஞ்சம் யோசிக்கணும். பெர்முடேஷன் காம்பினேஷன் எப்பவுமே ரீசனிங் அப்படிங்கிற ஏரியானா மூளைக்கு வேலை. பிளீஸ் நோட் தட் ரீசனிங் கொஸ்டின்ஸை கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணாது. நிறைய ரீசனிங் கொஸ்டின்ஸை கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணவே தெரியாது. கம்ப்யூட்டர்ஸுக்கு ரீசனிங் கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியாது. இன்னும் ஏஐல நம்ம ரொம்ப பேசிக்ல தான் இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப நேசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியோ இல்ல மத்த ஆர்டிபிஷியல் டூல்ஸை யூஸ் பண்ணியோ நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கணக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவு, அதாவது ட்ரெடிஷ்னலா இருக்க கணக்கெல்லாம் போட்டுரும். பட் ரீசனிங் மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு போடாது. அதை போய் கேட்டு பாருங்க நீங்க, அது கொஞ்சம் யோசிக்கும், இல்ல போடாது, தெரியாது அப்படின்னு சொல்லிடும். இப்போ வாட் இஸ் ரீசனிங்? ரீசனிங்னா நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். இப்போ ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ் சொல்றேன், சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஸ்கூல் பசங்க கொஸ்டின்ஸ் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டா பண்ணுங்க. சரிங்களா? நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சின்ன கொஸ்டின். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க வரேன். அதுல எப்படி இருக்கீங்கன்னு பாக்கலாம். ஒரு வீட்டுல ஃபேமிலி, அம்மா அப்பா. கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி? மெம்பர்ஸ் அப்படின்னா அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். சரிங்களா? வீட்டுல இருக்க எல்லாரையும் சேர்த்து சொல்லணும். இந்த வீட்டுல இதான் வீடுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்லணும். சரிங்களா? அம்மா அப்பா. இந்த அம்மா அப்பாவுக்கு 2 பையன்கள், சன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, 2 மகன்கள். S1 ஒருத்தன் வச்சுக்கோங்க, S2ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் S1, இன்னொரு பையன் S2. ஒவ்வொரு பையனுக்கும் 3 சிஸ்டர்ஸ், 3 சகோதரிகள், 3 சகோதரிகள். இவருக்கு 3 சகோதரி, இவருக்கு 3 சகோதரிகள். வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பேசிக் கொஸ்டின் இது, ஸ்கூல் பசங்களை கேட்கக்கூடிய கொஸ்டின். அவ்வளவுதான். மொத்தம் வீட்டில் எத்தனை பேர் டைப் பண்ணுங்க. 12. வெரி குட். ஒருத்தர் தான் கரெக்டா ஆன்சர் பண்றாரு 12. மற்றவங்க எல்லாம் எல்லாமே 7 7 7 சொல்றீங்க. 10. குருதேவி வந்து 10ன்றாங்க. சாந்தியா 12. 7ங்கிறது தப்பு. வருணிக்காங்கிறது 8. எப்படி 8 வந்துச்சுன்னு தெரியணும், கேட்கலாம் அவங்கள்ட்ட. உலகநாதன் 10 சொல்றாரு. 10 கூட சேர்த்துக்கலாம், 12 எப்படி சேர்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வருணிக்கா 10, சமரன் 10. பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல 7 நாங்க 7 தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நிறைய ஆன்சர் வந்துச்சு. அதுல வந்து அதிகம் வந்தது வந்து பாத்தீங்கன்னா 10. அப்பவும் 10 வந்துச்சு. 7ன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே 10 வந்துச்சு. ரைட். இப்ப பாருங்க, ஒரு பையனுக்கு, வீட்டுல இருக்க ஒரு பையனுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 3 சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா
அப்ப அவனோட இன்னொரு பையன் இன்னொருத்தருக்கான சகோதரன் அவனுக்கு 3 சகோதரினா 2 பேருக்கு இவனுக்கு 3 சகோதரி அவனுக்கு 3 சகோதரியா இல்ல 2 பேத்துக்குமே சேர்த்து மொத்தத்திலேயே வீட்டுல 3 சகோதரிகள் தானா வித்தத்திலேயே கேட்டு 3 மகள்கள் தானா அப்படின்னா மொத்தத்திலேயே 3 பேர் தான் அந்த 3 பேர் தான் அவருக்கும் சகோதரிகள் அவருக்கும் சகோதரிகள் அப்போ அப்பா அம்மா 2 பேரு பையன்கள் 2 பேரு பெண்கள் 3 பேரு அதனால மொத்தம் 7 தான் ஆன்சர் வேணும்னே தான் தப்புன்னு சொன்னேன் அப்பதான் தப்புன்னு சொன்னா உடனே வேற ஆன்சரை போட்டுறதா புரியுதா 10 சொன்னவங்களுக்கு எல்லாம் என்ன மிஸ்டேக்ஸ்னு புரியுதா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எனக்கு சரிங்களா சோ 10ன்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்களே நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க தெரியுமா ஒரு பையனுக்கு 3 சகோதரிகள் இன்னொரு பையனுக்கு 3 சகோதரிகள்னா குடும்பத்துல குழப்பம் வந்துடாதா ஆல்ரெடி 7 போட்டு 7 தப்புனா 10 போடுறதா சொல்லுங்க 7 தான் இருக்கணும் வெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே கரெக்டா நம்மளோட ஆன்சருக்கு அப்போ நம்மள என்ன பண்றோம்னா ஆசிலேஷன்ல இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வர்ணிக்கா நீங்க ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் எக்ஸாம்ல விடுவீங்க தெரியுமா கேர்லெஸ் மிஸ்டேக்னா என்ன தெரியுங்களா இப்ப நான் சொல்றேன் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்கள பேரை சொல்றேன்னா மத்தவங்களுக்கும் பொருந்தும் என்ன அப்படின்னா நல்லா தெரியும் ஆன்சர் இதுதான் ஆன்சர்னு தெரியும் ஆனா வேற எதையாவது மார்க் பண்ணிட்டு வந்துருவீங்க கரெக்டா இதுதான் ஆன்சர்னு தெரியும் ஏன் பி தான் ஆன்சர்னு நல்லா தெரியும் ஆனா வேற எதையும் ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவீங்க சரிங்களா இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக் இதுதான் ரொம்ப 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 டேஞ்சரஸ் ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் என்னைக்குமே தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 7 சரியா இப்போ இது கம்ப்யூட்டர்ஸுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு முதல் சிஸ்டர் பிரதர்னா என்னன்னு நீங்க போட்டு சொன்னாதான் புரியும் சரிங்களா இப்போ ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க அதே மாதிரி இந்த வீட்டுல இருப்பவங்க மொத்தம் எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்கன்னா இந்த சதுரத்துக்குள்ள இருக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அப்பா அம்மா 4 பசங்க சரிங்களா 4 மகன்கள் கரெக்டா சொல்லணும் 4 மகன்கள் S1 S2 S3 S4 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒய்ஃப் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இங்க 7 சொல்லிடக்கூடாது சரியா இப்ப கம்ப்யூட்டர்ஸுக்கு தெரியாது ஒய்ஃப்ங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ஸுக்கு தெரியாது ஸோ திஸ் இஸ் கால் ரீசனிங்னா கொஞ்சம் நீங்க மூளை யூஸ் பண்ணணும் சரிங்களா இங்க ஒரே W கிடையாது பாஞ்சாலி இல்ல தேர்ஃபோர் MF 2 பேரு 4 பசங்க 4 ஒய்ஃப்ஸ் ஸோ மொத்தத்துல 10 சரிங்களா ஸோ திஸ் இஸ் எ டிபிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் சரி இப்ப நான் சொன்னேன் இத பாருங்க இந்த மெத்தட்லயும் ஆன்சர் பண்ண முடியல அந்த மெத்தட்லயும் ஆன்சர் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா இதுலயும் பண்ண முடியல அதுலயும் பண்ண முடியல அப்ப என்ன அப்படின்னா இதை நீங்க 2ஆ பிரிக்கணும் அப்போ 2 விதமான கேஸ் கன்சிடர் பண்ணணும் இதை எடுத்தாலும் பிரச்சனை இதை எடுத்தாலும் பிரச்சனை அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா பாருங்க இப்பதான் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கவீங்க பாருங்க கேஸ் 1 2 கேஸ் எடுத்துட்டு இதுவா இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்புறம் 2ஐயும் ஆட் பண்ண போறேன் கேஸ் 1 என்ன அப்படின்னா ஈவன் நம்பர் தானே நம்பர் எண்டிங் வித் 0 கேஸ் 2 என்ன தெரியுமா ஆல் ஈவன் நம்பர்ஸ் நாட் எண்டிங் வித் 0 ஆனா ஈவன் நம்பர் இப்ப எனக்கு சொல்லுங்க வரிசையா இது 2க்கும் ஆன்சர் கேட்டு 2ஐயும் நான் பெருக்கி அப்புறம் ஆட் பண்ணிக்க போறேன் இது 2ஐயும் பிளஸ் பண்ணிட்டு எனக்கு இங்க ஆன்சர் வந்துடும் இது கூட்டி இது ஆன்சர் இப்ப சொல்லுங்க இப்போ ரெஸ்ட்ரிக்டட் பாக்ஸ் இதுவும் இந்த பாக்ஸ்ல 0ன்னு போட்டேன் இங்க எத்தனை போடணும் சொல்லுங்க இது இந்த பாக்ஸ் கீழே எத்தனை என்ன வரும் சொல்லுங்க புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்போம் நான் சொன்னதையாவது புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்போம் வெரி குட் எக்ஸலென்ட் இந்த இடத்துல 1 தான் வரும் ஏன் அப்படின்னா 0ன்னு தானே போட்டேன் இந்த இடத்துல 0ன்னு போட்டிருக்கேன் நான் 0னே அசீவ் பண்ணிட்டேன்ல அப்போ 1 தானே சரிங்களா இந்த இடத்துல 0 அப்போ 1 இப்போ மொத்தம் 8 நம்பர் அதுல 1 யூஸ் பண்ணிட்டேன் அப்போ மீதி 7 நம்பர் இருக்கு இங்க என்ன போடுவேன் சொல்லுங்க இங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா சொல்லுங்க இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த இடத்துல என்ன போடணும் சீக்கிரம் வெரி குட் 7 இந்த 7ல எதுவுமே 0 கிடையாது ஏன் அப்படின்னா 0 தான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன் அப்ப மீத உள்ள 7 நம்பருமே நான் 0 ஆச்சு அப்போ 7 தான் இங்க போடணும் கரெக்டா அடுத்து இது எல்லாமே என்னது வித்தவுட் ரெப்படிஷன் அப்போ இந்த பாக்ஸையும் யூஸ் பண்ணிட்டேன் அப்போ இன்னொரு டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டேன் இப்போ மொத்தம் 6 இருக்கிறது அதனால இந்த இடத்துல 6 போடணும் therefore 7 × 6 × 1 therefore ஆன்சர் என்ன 42 பிளஸ் இப்ப இதுக்கு என்ன வரும்னு பாப்போம் இங்க சொல்லுங்க இப்போ இது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பெருக்கிறத மட்டும் சொல்லுங்க 3 நம்பர் வரிசையா சொல்லுங்க இப்ப 7 × 6 × 1 மாதிரி இங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க
நான் சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்களும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அந்த 3 நம்பரை வரிசையா டைப் பண்ணுங்க. இப்ப பண்ணிருக்காருல 6 6 3ன்னு பண்ணிருக்காருல, அது மாதிரி பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. லோகேஷ் பண்ணிருக்காரு, மத்தவங்க டைப் பண்ணுங்க. இன்ட்டுன்னு போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே 3 நம்பரை வரிசையா கூட டைப் பண்ணுங்க. அப்புறம் பெருக்கிக்கலாம். அது கரெக்டான்றது பார்த்துட்டு அப்புறம் பெருக்கலாம். இப்போதைக்கு அந்த 3 நம்பரை டைப் பண்ணுங்க. இங்க மேல எப்படி 7 6 1ன்னு வந்துற மாதிரி இங்க என்ன இன்ட்டு இன்னொருத்தர் 4 × 6 × 3ன்றாரு. கமான், மத்தவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன். நான் வெயிட் பண்றேன். இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, கரெக்டா அந்த நம்பர். சோ இது 0 இல்லாத நம்பர். 0 இல்லாத நம்பர்னா எல்லாத்தையுமே போட்டுருவீங்க. இது ஈவன் நம்பர். 0 இல்லாத ஈவன் நம்பர். இது ஈவன் நம்பர் தானே அந்த ப்ராப்ளமே. அப்போ 0 இல்லாத ஈவன் நம்பர் எத்தனை? 0 இல்லாத ஈவன் நம்பர் எத்தனை அப்படின்னா 2 4 6. அப்போ இந்த இடத்துல 3 போட்டாச்சா? அப்போ ஒரு டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டோம்னா அப்போ மொத்தம் உள்ள 8ல 1 போயிடுச்சா? 1 போச்சுன்னா மீதி 7 இருக்குமா? 7ல கண்டிப்பா 0 இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா 0 இருக்கு. அப்போ இருக்குதுன்னா இங்க என்ன போடணும் அப்படின்னா 6. அப்போ 8ல 2 டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கு? 6. எக்ஸலண்ட். So the answer is 6 × 6 × 3. So 6 × 6 × 3 அப்படிங்கறத பெருக்குங்க. 6 6 36, 36 3 90 18 108. இதுதாங்க ஆன்சர். So how many different even numbers can be formed using the digits அப்படின்னா 150 is the final answer. Very good, excellent. 150 தான் ஃபைனல் ஆன்சர். அதாவது ஃபைனல் ஆன்சர்னா என்னது? வித்தவுட் ரெப்படிஷனுக்கு ஆன்சர் 150. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுறேன், நீங்க தான் போடணும். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். கரெக்டா? ஹவு மெனி 4-digit ஈவன் நம்பர்ஸ் ஆர் தேர்? கொஸ்டினே எப்படி இது கேட்பாங்க. ஹவு மெனி 4-digit ஈவன் நம்பர்ஸ் ஆர் தேர்? அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை 4 இலக்க எண்கள், 4 இலக்க இரட்டைப்படை எண்கள் உள்ளன? 1 வித் ரெப்படிஷன், இலக்கங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். 2 வித்தவுட் ரெப்படிஷன், ஒரு இலக்கத்தை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இங்க நான் டிஜிட்ஸ் கொடுக்கல. எப்பவுமே டிஜிட்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும். 0 to 9 எடுத்துக்கணும். சரியா? இது கொஸ்டின் என்ன அப்படின்னா வெறுமனே இப்படிதான் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை 4 இலக்க இரட்டைப்படை எண்கள் உள்ளன? வெறுமனை கேட்டாங்க அப்படின்னா எப்பவுமே வித் ரெப்படிஷன் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டுமே கன்சிடர் பண்றேன். வித்தவுட் ரெப்படிஷன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். எப்பவுமே வித்தவுட் ரெப்படிஷன் தான் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆன்சர் பண்ணுங்க. 4-digit ஈவன் நம்பர்ஸ், 4 இலக்க இரட்டைப்படை எண்கள் உள்ளன. இதுதான் கொஸ்டின். போன மெத்தட் மாதிரியே பாருங்க. போன மெத்தட்ல 3 இலக்கம் கேட்டிருந்தேன், இங்க 4 இலக்கம். அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஈஸியா போட்டுடலாம். ரெண்டாவது 2 கேஸ் வச்சு 2ஐயும் ஆட் பண்ணி போடுங்க. நீங்க போடும்போது தான், ஒர்க் பண்ணும் போது தான் என்ன தப்பு வருதுன்றது ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நான் போடும்போது அந்த தப்பை நீங்க கரெக்ட் பண்ணிக்குவீங்க. அதனால everyone try this problem. போன தடவை போட்ட மாதிரியே கேளுங்க பாருங்க. இப்ப நீங்க எப்படி 150 வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க போன ப்ராப்ளத்துக்கு, அதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்தவங்க கணக்கு போடுங்க. இங்க 2 கேஸ் பாக்குறேன். ஈவன் நம்பர் எனக்கு வேணும், இரட்டைப்படை வேணும். இரட்டைப்படைனா என்னதுன்னா கடைசியில இரட்டைப்படையில முடியணும். அப்போ 0ல முடிகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இன்னொன்னு 0ல இல்லாத இரட்டைப்படைன்னு எடுத்திருக்கேன். இது 2ஐயும் கால்குலேட் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேஸ் 1ல இருக்கலாம், அல்லது இருக்கலாம். அல்லதுன்னு வந்தா அடிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனாலதான் அது 2ஐயும் ஆட் பண்ணியிருக்கேன். 108ஐயும் 42ஐயும் கூட்டினீங்கன்னா 150 வரும். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு வருதோ அதை டைப் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போதான் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கீங்க. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கீப் இன் மைண்ட் தட் மொத்தம் 10 இலக்கங்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெப்படிஷன். வித் ரெப்படிஷன் அப்படின்னா என்னது? இலக்கங்களை மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். இலக்கங்களை மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது அதோட மீனிங். இது 4 இலக்க எண். 2 3 4 இலக்க எண் ஈவன் நம்பர். அப்போ இங்க ரெஸ்ட்ரிக்டட், இங்க ரெஸ்ட்ரிக்டட். வித் ரெப்படிஷன் அப்படிங்கிறதுனால எதை வேணாலும் ஃபில்அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்பவுமே நமக்கு 10 டிஜிட்ஸ் இருக்கும். எந்த ஒரு பாக்ஸை ஃபில்அப் பண்ணும் போது நமக்கு அவைலபிள் 10 இருந்துகிட்டே இருக்கும். வித் ரெப்படிஷன் அப்படின்னா அச்சய பாத்திரம் மாதிரி. என்னது? எத்தனை நம்பர் எவ்வளவு எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும்ல, அதான் அச்சய பாத்திரம். அதான் வித் ரெப்படிஷன். வித் ரெப்படிஷனா 10 டிஜிட்ஸ் இருந்ததுன்னா 10 டிஜிட்ஸ் எப்பவுமே இருக்கும். எத்தனை பாக்ஸை ஃபில்அப் பண்ணாலும் அச்சய பாத்திரம் மாதிரி. வித்தவுட் ரெப்படிஷன்ங்கிறது என்னன்னா நம்ம நார்மலா சாப்பிட்ற மாதிரி. கொஞ்சம் ஒரு வாய் எடுத்துட்டீங்கன்னா 1 வாய் சோறு அங்கே குறைஞ்சிரும். 2 வாய் எடுத்துட்டீங்கன்னா 2 வாய் சோறு குறைஞ்சிரும். அதுதான் இது 2க்குள்ள வித்தியாசம். சரி, இப்போ வித் ரெப்படிஷன் மொத்தம் 10 எண்கள் இருக்குது. 10 எண்கள் இருக்கும்போது இங்க நான் 0 வரணும்.
நான் ஜீரோ வரணும்னா 10 இலக்கங்கள்ல வந்து ஜீரோவை தவிர மற்ற 9 இலக்கங்கள் இங்க வரலாம். இங்க வாங்க, இங்க வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் வரணும். ஈவன் நம்பர்ஸ்னா 0, 2, 4, 6, 8 எந்த 5 வேணாலும் வரலாம். இங்க எந்த 10 நம்பர் வேணாலும் வரலாம். அதனால the answer is 9, 5, 45, 45, 45, 100. இது எல்லாருக்கும் வருதா? இது வரலைன்னா பிரச்சனை உங்களுக்கு. இது எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே டைப் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட். எஸ், யாரெல்லாம் கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்க இதை டைப் பண்ணுங்க. எஸ் 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 நான் பார்க்கணும், நிறைய எஸ் எஸ் பார்க்கணும். ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், 4500 தான் எல்லாருமே டைப் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். அடுத்து செகண்ட பார்ப்போமா? கிரேட். செகண்ட் தான் முக்கியமானது. 2 கேஸ் சொல்லியிருக்கேன். கேஸ் 1. ஸோ கேஸ் 1 அப்படிங்கிறது இது ஒரு 5 இலக்க எண்ணுங்க, 4 இலக்க எண். அதே மாதிரி கேஸ் 2 நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். 0ல முடிகிற நம்பர். இதை எப்படி வேணாலும் பண்ணலாங்க. இல்ல சார் இன்னொன்று கூட இன்னொரு மெத்தட்ல கூட நீங்க பண்ணலாம். மொத்தம் எத்தனை 4 இலக்க எண்ணு கண்டுபிடிச்சிட்டு ஒற்றைப்படை 4 இலக்க எண்ணை கழிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிறதா இரட்டைப்படை, அதுவும் கிடைக்கும். அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? இப்ப இதே ப்ராப்ளத்தை வேற மெத்தட்ல எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க, கேஸ் 1. கேஸ் 1ங்கிறது சொல்லியிருக்கேன், இது வந்து 0வா இருக்கணும். இந்த நம்பர், அதாவது என்ன பண்றேன், கேஸ் 1ங்கிறது ஆல் த ஈவன் நம்பர்ஸ் எண்டிங் வித் 0ங்கிறது நான் நினைச்சுக்கிறேன். எல்லா இரட்டைப்படை எண்களும் 0வில் முடியும், சுழியத்தில் முடியும், பூஜ்ஜியத்தில் முடியும், அனைத்து இரட்டைப்படை எண்களையும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதான் கன்சிடர் பண்றேன். ரெண்டாவது வந்து 0ல முடியாத ஈவன் நம்பர். 0ல முடியாதுன்னா மற்ற நம்பரை போட்டுறாதீங்க, ஈவன் நம்பரா இருக்கும். அப்ப 0ல முடியாதுன்னா 0ங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். மொத்தம் 10 நம்பர். இங்க 0 போட்டேன். அப்ப 0 போட்டேன்னா இங்க எத்தனை இருக்கும் அப்படின்னா இங்க 9 தான். மீதி இருக்க 9மே இங்க வரலாம், ஏன்னா 9ல 0 கிடையாது. அடுத்து 2 நம்பரை யூஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? அப்போ மொத்தம் உள்ள 10ல 2 போச்சுன்னா அடுத்து வந்து 8, 7. அப்போ இதை பெருக்கி போடுங்க, அதான் ஆன்சர். இதை பெருக்குறீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க. அடுத்த கேஸ் 0 இல்லாதது, இது 504. அடுத்து 0 இல்லாதது, 0 இல்லாத ஈவன் நம்பர். 0 இல்லாத ஈவன் நம்பர் என்ன அப்படின்னா 2, 4, 6, 8. அப்ப இங்க மொத்தம் 4 நம்பர். அப்போ 4 நம்பர் இங்க வரலாம். ஆனா இந்த ஒரு பாக்ஸை ஃபில்அப் பண்ணா ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 10 நம்பர்ல 1 போச்சுன்னா 9. ஆனா அந்த 9ல ஒரு 0 கண்டிப்பா இருக்கு, ஏன்னா 0 நாங்க யூஸ் பண்ணல. அதனால இங்க 8. 2 நம்பரை யூஸ் பண்ணா 10ல 2 போச்சுன்னா திரும்ப 8, அடுத்து 7. இது வருதா? இதை பெருக்கி சொல்லுங்க. 1792. வாட் இஸ் த ஆன்சர்? இப்பதான் ஆன்சர். வித்தவுட் ரெப்படிஷனுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 6, 9, 2, 2. 6, 9, 2, 2. அதாவது 2, 2, 9, 6. 2296 is the answer. இப்ப இதே வந்து வேற மெத்தட்ல எப்படி போறதுன்னு பாக்கலாமா? இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் அந்த மெத்தட வேற மெத்தட்ல எப்படி போடுறேன் அப்படின்னா டோட்டல் 4 டிஜிட் நம்பர்ஸ். இது கரெக்டானு மட்டும் பாருங்க, நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு பாருங்க. டோட்டல் 4 டிஜிட் நம்பர்ஸ், மொத்த 4 இலக்க எண்கள், இதுல இருந்து மைனஸ் பண்ணி 4 இலக்க ஒற்றைப்படை எண்கள் கிடைச்ச ஆன்சர் எனக்கு வந்துருமா? இது கரெக்டானு சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. சரி, போன ப்ராப்ளத்தை நான் இப்படி போடலாமான்னு பாருங்க. மொத்த 4 இலக்க எண்கள், அதுல இருந்து ஒற்றைப்படை எண்களை கழிச்சிட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துருமா? கழிச்சா என்ன, மொத்த 4 இலக்க எண்கள்ல இருந்து 4 இலக்க ஒற்றைப்படை எண்களை கழிச்சிட்டா மீதி என்ன வரும்? 4 இலக்க இரட்டைப்படை எண்கள். அதானே கேட்கறாங்க, கரெக்டா? அதுல ரிப்பீட் ஆகும். அதான் நான் இதை கேட்கறேன். இது வந்து வித் ரெப்படிஷன் நமக்கு ஈஸி. நான் வித்தவுட் ரெப்படிஷனை பேசிட்டு இருக்கேன். எது ரிப்பீட் ஆகும்? எது ரிப்பீட் ஆகும் சொல்லுங்க. அதுல எது ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. நான் இது வித்தவுட் ரெப்படிஷன் கேஸ் தானே எடுக்கிறேன். வித் ரெப்படிஷன் கேஸ் எதுக்கு எடுக்கிறீங்க? நான் எடுக்கிறதே வித்தவுட் தான். ஹெட்டிங்கே வித்தவுட் தான். வித்தவுட் ரெப்படிஷனை தான் நான் எடுக்கிறேன் இந்த ப்ராப்ளத்தையே. அதாவது வித்தவுட் ரெப்படிஷன் 4 இலக்க எண்கள் மொத்தம், அதுல 4 இலக்க ஒற்றை எண்கள் கழிச்சிட்டா எனக்கு 4 இலக்க இரட்டை எண்கள் கிடைச்சிருமா வித்தவுட் ரெப்படிஷன்? அப்போ அது எப்படி ஆன்சர் பண்றது நமக்கு தெரியுமே. இது கொஞ்சம் ஈஸி. மொத்த 4 இலக்க எண்கள், மொத்த 4 இலக்க எண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. மொத்த 4 இலக்க எண்கள், மொத்த 4 இலக்க எண்கள்னா இது மட்டும்தான் கன்ஸ்டைன். இங்க மட்டும்தான் 9 வரணும், சரியா? 10 நம்பர்ல 1 0 மட்டும் வரக்கூடாது, 9. அடுத்து என்னது? மொத்தத்துல 9, 8, 7. அவ்வளவுதான். இதுல இருந்து எதை கழிக்கணும் தெரியுமா? 4 இலக்க ஒற்றை எண்களை கழிக்கணும். 4 இலக்க ஒற்றை எண்கள்லாம் என்னது? இது ஒற்றைப்படையா இருக்கணும், இது நான் ஜீரோவா இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒற்றை இலக்க எண்களை இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் பிரச்சனை இருக்காது. அப்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தம் 4 இலக்க எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்கு? ஒற்றைப்படை எண்கள் வந்து 1, 3, 5, 7, 9. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 5 இருக்கு. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? மொத்தம் 10. 10ல 1 யூஸ் பண்ணிட்டேன்.
இங்க நான் யூஸ் பண்ண என்னது அப்படின்னா நான் ஜீரோ நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க ஜீரோ கிடையாது, ஏன்னா ஜீரோ இல்லாத ஒற்றை இலக்க எண்க தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மீதி உள்ள 9ல 1 கண்டிப்பா ஜீரோ இருக்கும், அதனால அது வரக்கூடாது. 8, அடுத்து இங்க 8, இங்க 7. கரெக்டா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இதுதாங்க ஆன்சர். இதை பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சர். ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? 8 7 56 இருக்கு. 56 வெளியே எடுத்துறேன். 8 7 56, இங்க 99 81, இங்க 8 5 40. ஸோ திஸ் இஸ் 56 இன்ட்டு, அப்போ திஸ் இஸ் 56 இன்ட்டு 41. வருதா? வருதா பாருங்க. 56 இன்ட்டு 41 எவ்வளவு? 2296 வருதா? ஸோ 2296. அதான் இந்த மெத்தட்லயும் போடலாம். இந்த 2296 இந்த மெத்தட், ஏதாவது உங்களுக்கு இந்த மெத்தட்ல எதா இருந்தாலும் இதை போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன், எதுல வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இந்த எனக்கு ஜீரோல முடிஞ்சு அப்புறம் ஜீரோல முடியாது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார் அப்படின்னா அப்போ உள்ளவங்களுக்காக இதை சொல்றேன். 9 9 8 7 புரியல. சரி, இங்க ஏன் புரியலன்னு சொல்றேன். இது வந்து மொத்த 4 இலக்க எண்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து மொத்த 4 இலக்க எண்கள். இங்க வந்து ஈவனோ ஆடோலாம் கிடையாது, மொத்த 4 இலக்க எண்கள். பட் வித்தவுட் ரெப்படிஷன். இலக்கங்கள் வந்து திரும்ப திரும்ப வராது. அப்போ மொத்தம் 10 நம்பர் இருக்கா? 10 நம்பர்ல 1 ஜீரோவா? அப்ப இங்க நான் ஜீரோ தானே வரணும், அதனால இந்த இடத்துல 9. புரியுதா? சொல்லுங்க பாத்துங்க கார்த்திக். இங்க 9, இது வித்தவுட் ரெப்படிஷன். அப்போ ஒரு பாக்ஸை ஃபில்அப் பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டா 1 குறைஞ்சிரும். 10ல 1 போச்சுன்னா 9, அடுத்தது 1 குறைஞ்சுன்னா 8, அடுத்து 7. அவ்வளவுதான். புரிஞ்சதா? இப்போ ஓகேயா? தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட்? அது மொத்த 4 இலக்க எண்கள். இது எல்லாமே வித்தவுட் ரெப்படிஷன் கேஸ் தான். அதான் ஹெட்டிங். வித் ரெப்படிஷன் தான் நமக்கு ஈஸியாச்சு. வித்தவுட் ரெப்படிஷன் இப்படியும் போடலாம் அப்படின்னு சொல்ல வரேன். மொத்த 4 இலக்க எண்கள் மைனஸ் 4 இலக்க ஒற்றைப்படை எண்கள். ஓகேங்களா சரண்யா அண்ட் அதர்ஸ்? ஏதாவது ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேதுன்னா 2 மெத்தட்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ரைட். இப்போ நான் உங்களுக்கு வந்து காம்பினேஷன் அதை யூஸ் பண்ண போறேன். ஸோ நல்ல முதல் ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க எழுதிக்கங்க. அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருக்கும். NPR is equal to, இதான் பெர்முட்டேஷனோட ஃபார்முலாவே, ஃபேக்டோரியல் n டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். அடுத்து NCR, C தான் காம்பினேஷன், பெர்முட்டேஷன்னா வரிசை மாற்றம். அதை நான் பின்னாடி சொல்றேன். காம்பினேஷன் அப்படின்னா சேர்வு, சேர்மங்கள், சேர்வுகள். இது என்னது அப்படின்னா அதே மாதிரிதான் ஃபார்முலால வரும். n மைனஸ் r ஃபேக்டோரியல், எக்ஸ்ட்ரா ஒரு r ஃபேக்டோரியல் வரும். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. 2 முக்கியமான ஃபார்முலா. ஸோ 2 ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. NPR, NCR. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எது பெர்முட்டேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சேம் நம்பர்ஸ்க்கு என்னும் ஆறு ஒரே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே பெர்முட்டேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஏன் பெர்முட்டேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃபார்முலாலே பாருங்களேன், இங்க காம்பினேஷன்ல எக்ஸ்ட்ரா இன்னொரு தடவை ஒரு நம்பரை வச்சு வகுக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை வச்சு வகுக்கணும்னா அந்த நம்பர் சின்னதாயிடும். பட் இங்க இது இல்லை. அதனால எப்பவுமே இப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா NPR is greater than or equal to NCR. சில இதை யூஸ் பண்ணி சில நம்பர்ஸை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் சொல்றதுக்குலாம் அதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. 10P2 கண்டுபிடிங்க. அதே மாதிரி 10C2 கண்டுபிடிங்க. இது ரெண்டோட மதிப்பு சொல்லுங்க எனக்கு. ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஈஸி. 10P2 சொல்லுங்க. நான் அப்புறம் ஷார்ட்கட்டு சொல்லித்தரேன், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈஸியா கண்டுபிடிக்கிறது நான் பின்னாடி வந்து சொல்லித்தரேன். இப்ப நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி 10P2 கண்டுபிடிங்க, 10C2 கண்டுபிடிங்க. அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் தானே, இது அப்படியே யூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் 10P2? இது ஏங்கிறது, இது பிங்கிறது. ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன சொல்லுங்க. 10P2 ஃபார்முலா பிரகாரம் போட்டீங்க அப்படின்னா this is equal to 10 factorial by 10 minus 2 அப்படின்னா 8 factorial. 10 factorial by 8 factorial நடத்தலாம். 10 நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எழுதுவோம். 1 2 3 up to 8 into 9 into 10ன்னு எழுதுவோம். 8 factorial என்னதுன்னா 1 2 3 up to 8 வரைக்கும் எழுதுவோம். அப்போ இது அடிபட்டு போயிடும். அப்போ மீதி இருக்கிறது 9 10 தான். therefore 90. 10C2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதே மாதிரி தான் 10 factorial by 8 factorial into 2 factorial. இதை அடிச்சிங்கன்னா ஏற்கனவே 90 வரும் நமக்கு தெரியும். அப்போ 90 by இந்த 2 ஃபேக்டர்னா 2, therefore 45. ஸோ 1 90 1 45. சரி, இப்போ வாட் இஸ் பெர்முட்டேஷன், வாட் இஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ சில ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கங்க. வாட் இஸ் NP1 என்னது, NP1 என்னன்னு சொல்லுங்க. இந்த 2 ரிசல்ட் நீங்களே கண்டுபிடிங்க. வாட் இஸ் NPN, அதே மாதிரி 3. வாட் இஸ் NC1,
வாட் இஸ் NCN? இதோட மதிப்பு சொல்லுங்க. இது 4க்கு மதிப்பு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப பேசிக், இதெல்லாம் தேவை. என்னங்கிறது ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர். NP என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபேக்டோரியல் n பை ஃபேக்டோரியல் n-1. அப்போ இது வந்து என்ன வரும்னா என்னன்னு வரும். NP என்னன்னா ஃபேக்டோரியல் n டிவைடட் பை ஃபேக்டோரியல் 0. ஃபேக்டோரியல் 0ங்கிறது 1. அப்போ இது வந்து என்ன வரும்னா n ஃபேக்டோரியல் ஆகும். NC1 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதுல வந்து திரும்ப 1 ஃபேக்டோரியல். அப்போ NC1ங்கிறது n. NCN அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபேக்டோரியல் n, இந்த n ஃபேக்டோரியல் டிவைடட் பை எக்ஸ்ட்ரா ஒரு n ஃபேக்டோரியல் வரும். therefore NCN is equal to 1. so this is very very important results. தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க தெரிஞ்சுக்கங்க, நான் பின்னாடி இதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ஏன் வருது இப்படி அப்படிங்கிறத புரிய வைப்பேன். NPN 1 கார்த்திக் போட்டு பாருங்களேன், போட்டு பாருங்க, எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது கரெக்டா வருதா நீங்க செக் பண்ணிக்கங்க, சரிங்களா? அப்படியே ரிசல்ட் எழுதாதீங்க. நீங்க கரெக்டா வரல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, சார் இது வரல சார் அப்படின்னு சொல்லுங்க. செக் பண்ணுங்க, டேக் டைம், செக் பண்ணுங்க. ஏதாவது தப்பு வருதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க, நாங்கள் டைம் தரேன், சொல்லுங்க. ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே சரி. இப்போ நான் வந்து வாட் இஸ் பெர்முடேஷன் காம்பினேஷனுக்குன்னு சொல்றேன். பெர்முடேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா வரிசை மாற்றம் அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெர்முடேஷன் தான் அதிகமாக இருக்கும். பெர்முடேஷன் ஒரு ப்ராடக்ட்ல எதுல இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பெர்முடேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறதா வரிசை. அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அது பெர்முடேஷன். அரேஞ்ச்மெண்ட்னா அதான் வரிசை மாற்றுறது, அரேஞ்ச் பண்றது, உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். காம்பினேஷன் சேருன்னு சொல்லலாம், அல்லது நம்ம இதுல போட்டுக்கிறது சேர்க்கைகள். இந்த காம்பினேஷனுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன். ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர்த்துல இருந்து ஒரு டீமுக்கு எனக்கு ஒரு 5 பேருக்குள்ள டீம் வேணும். 10 பேர்த்துல இருந்து 5 பேரை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னா 10C5 அப்படின்னு போட்டலாம். பெர்முடேஷன் அப்படிங்கிறது வரிசை மாற்றம். நார்மலா அந்த உட்கார்றது, சேர்ல உட்கார்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, நான் இப்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். இங்க ஆர்டர் டஸ் நாட் மேட்டர், அது என்னன்றது நான் புரிய வைக்கிறேன். தமிழ்ல சொல்றதுன்னா பெர்முடேஷனில் வரிசை மிக மிக முக்கியம். வரிசை மிக மிக முக்கியம். காம்பினேஷனில் வரிசை முக்கியம் அல்ல. எங்க வரிசை முக்கியம் அல்ல, சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இதை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. 4 எண்களை எடுத்திருக்கேன். ஒரு எண் வந்து 1, இன்னொரு எண் 2, இன்னொன்னு 3, இன்னொன்னு 4. இது வந்து 4 எண்கள். இன்னொரு கேஸ்ல 4 புள்ளிகளை எடுத்திருக்கேன். அந்த 4 புள்ளிகளை வந்து 1, 2, 3, 4ன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ 2 கேஸுங்க. ஒன்னு வந்து 1, 2, 3, 4ங்கிறத வந்து இலக்கமா வச்சிருக்கேன். இன்னொருத 1, 2, 3, 4ங்கிறத புள்ளிகளா வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இங்க என்ன கேட்கிறேன் அப்படின்னா இதை வைத்து எத்தனை 3 இலக்க எண்கள் உருவாக்கலாம்? how many 3 digit numbers without repetition? வித்தவுட் தான் நம்ம பேசுவோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதே மாதிரிதான் how many 3 எண்களை இங்க எடுக்கிறோம். இங்க எண்களா எடுக்கிறோம். இங்க அப்படி கிடையாது, இங்க ட்ரையாங்கிள்ஸ். இங்க எத்தனை முக்கோணங்களை உருவாக்கலாம்? இங்க எத்தனை 3 digit நம்பர்ஸ், இங்க எத்தனை முக்கோணங்கள், சரிங்களா? பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இங்க போடுவோம். எத்தனை 3 இலக்க எண்கள் வித்தவுட் ரெப்படிஷன்? பாருங்க, 1 2 3, 1 2 4, 1 3 2, 1 4 3, 1 4 2, 2 1 3, 2 3 1, 2 4 3, 2 3 4. இந்த மாதிரி எழுதலாம். எத்தனைங்கிறது நீங்களே எழுதி சொல்லுங்க எனக்கு. அது எத்தனைங்கிறது இம்மீடியட்டா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எத்தனை எண்களை எழுத முடியும் அப்படிங்கிறத இப்படி எழுதி பார்க்கறத விட உடனே ஃபார்முலால சொல்லிடுவேன். இங்க எத்தனை முக்கோணங்கள்னு பாருங்க. முக்கோணம் 1 2 3. இங்க பாருங்க முக்கோணம் 2 3 4. அடுத்து முக்கோணம் 1 4 3. அடுத்து முக்கோணம் வேற என்ன முக்கோணம் இருக்கு? 1 2 3 போட்டேன். 2 3 4. 1 3 2 3 4. அடுத்து என்ன வரும்? 1 3 4 போட்டேன். 1 2 4. 1 2 4. இங்க 4 முக்கோணம் தான் பாசிபிள். இங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் நான் பார்த்துருக்கோம். பாருங்க, இன்னொன்னு போடலாம். 1 3 4.
1ல ஆரம்பிக்கிறது 6 நம்பர் இருக்கு. அதே மாதிரி 2ல ஆரம்பிக்கிறது 6 நம்பர், 3ல ஆரம்பிக்கிறது 6 நம்பர், 4ல ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இவரு சொன்ன மாதிரி சமரன் சொல்ற மாதிரி மொத்தம் 24 நம்பர் இங்க கிடைக்கும். இங்க 4 முக்கோணம் தான் பாசிபிள். இப்ப பாருங்களேன், 1 2 3ங்கிறது ஒரு நம்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 1 3ங்கிறது வேற வேற நம்பர். ஏன்னா இங்க ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஆர்டர்ங்கிறது பொசிஷன், அந்த வரிசை, இடம், அந்த இடம் ரொம்ப முக்கியம். 1 2 3ன்றது இங்க 2 இப்படி மாத்துனீங்கன்னா அது வேற நம்பரா வருது. ஆனா இங்க அப்படி கிடையாது. முக்கோணம் 1 2 3 ஒண்ணுதான். இப்போ இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுங்களேன், முக்கோணம் 2 1 3ங்கிறது ஒண்ணுதான். இதுவும் ஒண்ணுதான். ஈவன் முக்கோணம் 3 1 2 ஒண்ணுதான். அப்போ இங்க முக்கோணங்கள் எல்லாமே ஒரே முக்கோணத்தையே நீங்க நிறைய தடவை எழுதிடலாம். சரிங்களா? சோ அப்போ வந்து இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். இங்க வரிசை முக்கியம் அல்ல. 1 2 3ன்னு போட்டாலும் ஒண்ணுதான், 2 1 3 போட்டாலும் ஒண்ணுதான், 3 1 2ன்னு போட்டாலும் ஒண்ணுதான். அப்ப இங்க வரிசை முக்கியம் அல்ல. அப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுல எது காம்பினேஷன், எது இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் காம்பினேஷன், திஸ் இஸ் பெர்முடேஷன். இந்த பெர்முடேஷன் ஃபார்முலால என்னன்னு இருக்குல்ல, NPR அப்படின்னா என்ன மீனிங்னு இப்ப சொல்ல வரேன். என்னன்றதுன்னா மொத்தமா என்ன இருக்குதோ அது என். இப்ப மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க மொத்தம் 4 இலக்கங்கள் இருக்கு. அப்ப 4 இலக்கங்கள் தான் எண். அடுத்து 3 இலக்கம் என்னத்தை கேட்கிறாங்க, அதுல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா 3 இலக்கத்தை பத்தி கேட்கிறாங்க. அப்ப 6 வந்து 3 ஆயிரும். அப்போ இந்த புராணத்துக்கு எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா this is nothing but 4p3. அதனாலதான் சொல்லுவாங்க NPR அப்படின்னா of total n items taken r at a time. மொத்தம் உள்ள n உறுப்புகளில் 6 உறுப்புகளை எடுத்து சால்வ் பண்ணக்கூடியது. அதனாலதான் 4p3. 4p3 என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க, அதான் அந்த ஆன்சர் வரும். 4p3 அப்படிங்கிறது 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 24. நீங்க அடிச்சு பாருங்க வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது காம்பினேஷன். அதே மாதிரிதான் மொத்தம் 4 இருக்கு. ஒரு முக்கோணத்துக்கு எனக்கு 3 வேணும். அதனால 4c3. அப்போ 4c3 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதே மாதிரிதான் நீங்க இங்க 24 போட்டு கீழே வந்து 3 ஃபேக்டோரியல் போடுவீங்க. அது 6, அதை அடிச்சிட்டீங்கன்னா 4 வந்துடும். 4c3 நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 4 வரும். ஸோ அதான் இந்த 4. ஸோ நிறைய நம்ம ப்ராப்ளம் பார்க்க வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன். காம்பினேஷன்ங்கிறது கொஞ்சமா இருக்கும். காம்பினேஷன்ல ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். ஆர்டர் இங்க முக்கியம் இல்லை. ஆனா பெர்முடேஷன்ல ஆர்டர் ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் அதை வந்து சொல்லும் போதே என்னது வரிசை மாற்றம். ஒரு வரிசை அப்படி மாத்துனீங்கன்னாவே வேற வந்து. இப்ப ஒரு ப்ராப்ளம் கேட்கிறேன், சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. அது என்ன ஆன்சர்னு உடனே சொல்லிடலாம். 10 பேர் இருக்கிறாங்க. இந்த சேர்ல 3 சேர்ல உட்காரணும். 10 பேரு 3 சேர்ல எத்தனை விதமாக உட்காரலாம்? நம்ம ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நேற்று சொல்லும் போதே 10 பேரு இந்த 3 சேர்ல எத்தனை விதமா உட்காரலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்ப எத்தனை விதமா உட்காரலாம் அப்படின்னா இங்க ஒருத்தர் உட்காந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ரஹீம் உட்கார்றாரு, சரிங்களா? இங்க வந்து ரஹீம். அடுத்து இங்க வந்து சாய் உட்கார்றார், இங்க வந்து பீட்டர் உட்கார்றார். இந்த 10 பேர்த்துல இந்த 3 பேர் வராது. இதே ரஹீம் இங்க போயிட்டு சாய் இங்க வந்தாருனாலும் அது வேற அரேஞ்ச்மெண்ட் ஆயிடும், வேற மாதிரி உட்காந்து இருக்காங்கன்னு சொல்லக்கூடியது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, நான் ஏற்கனவே வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் வச்சே யூஸ் பண்ணலாம். 10 × 9 × 8ன்னு போட்டலாம் ஆன்சர். ஆனா பெர்முடேஷன் வச்சு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. எத்தனை பேரை உட்கார வைக்க போறேன்? 3 பேரை உட்கார வைக்க போறேன். இது என்னது? ஆர்டர் முக்கியமா? இங்க ஆர்டர் முக்கியம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு வந்துச்சுனாலே பெர்முடேஷன் தான். சீட்டிங்னு வந்துட்டாலே பெர்முடேஷன் தான். therefore this is 10p3. 10p3க்கு ஃபார்முலா என்னது? 10 ஃபேக்டோரியல் by 10 - 3 7 ஃபேக்டோரியல். அப்ப 7 ஃபேக்டோரியல் என்னதுன்னா 10 × 9 × 8 வரும். ஏன்னா 7 வரைக்கும் அடிபட்டு போயிடும். so therefore 720. புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. இதே ப்ராப்ளம், இதே 10 பேரு, இதே 10 பேத்துல நானு ஒரு 3 பேரை எடுக்கிறேன் டீமுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு டீம் எனக்கு வேணும். அந்த டீமுக்கு 3 பேர் வேணும். எத்தனை விதமா 3 பேரா 10 பேத்துல எடுக்கலாம்? நல்லா புரிஞ்சுக்கங்க, இருக்கிறது 10 பேர், எனக்கு எத்தனை பேர்? ஒரு டீமுக்கு 3 பேர் வேணும். எத்தனை 3 பேரை நான் எடுக்கலாம்? எந்த 3 பேரை வேணாலும் எடுக்கலாமா அப்படின்னா, அப்போ இது கம்மியா இருக்கும். அப்போ செலக்ஷன் இங்க டீமுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு டீம்ல எடுத்திருக்கேன் பாருங்க, ரஹீம், சாய், பீட்டரை ஒரு டீமுக்கு எடுத்திருக்கேன். அடுத்த ஒரு டீம்ல சாய்,
பீட்டர் ரஹீம் எடுக்கிறேன். இது என்ன வேற வேற டீமா? அது ரெண்டுமே இது ரெண்டு வேற வேற டீமா ஒரே டீமா? இது ரெண்டும் ஒரே டீம் தான். அப்போ இங்க ஆர்டர் டஸ் நாட் மேட்டர், வரிசை முக்கியம் கிடையாது. அவன் ஆர்எஸ்பின்னு இருந்தாலும் என்ன பிஎஸ்ஆரா இருந்தாலும் எப்படி ஏதோ ஒரு 3 பேர்த்த எடுக்க போறேன். அப்போ இது வந்து செலக்ஷன். செலக்ஷன் வந்துட்டாலே காம்பினேஷன். அப்போ 10 பேர்த்துல 3 பேரை எத்தனை விதமா எடுக்கலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து 10C3. 10C3 அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 10 into 9 into 8 by 1 into 2 into 3. ஸோ இதில் அடிச்சிங்க அப்படின்னா 3, இதில் அடிச்சிங்கன்னா 4. தேர்ஃபோர் எவ்வளோனா மொத்தம் 120 வகையில் நான் 3 பேரை 10 பேர்த்துல இருந்து எடுக்கலாம். செலக்ஷன் ரிப்பீட் பண்ண சொல்றீங்க. செலக்ஷன் அப்படின்னா என்னது? இந்த மாதிரி டீமை செலக்ட் பண்றது. இப்போ நான் ஒருத்தரை ஒரு 3 பேர் எடுக்கிறேங்க. ஒரு 3 பேர் ரஹீம், சாய், பீட்டர் வா அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அடுத்து திரும்ப 10 பேர்த்துல வந்து பீட்டர், சாய், ரஹீம்னு எடுக்கிறேன். இது ரெண்டு வேற வேற டீமா? ஒரே டீம் தானே, ஒரே டீம் ஆஃப் 3 மெம்பர்ஸ் தானே. இங்க ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். ஸோ அப்ப எங்கெங்கெல்லாம் செலக்ஷன் வருதோ அதெல்லாமே காம்பினேஷனா வரும். எங்கெங்க அதை நீங்க போக்கலாம். ஆர்டர் முக்கியமானு பார்க்கணும். நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இந்த வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது பெர்முடேஷன், இது காம்பினேஷன் அப்படிங்கிறது. இப்போ அதுக்குரிய நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், பேசிக்ஸ் எல்லாமே. எது பெர்முடேஷன், எது காம்பினேஷன். பெர்முடேஷன்னா ஆர்டர் முக்கியம், ஆர்டர் வரிசைங்கிறது ரொம்ப முக்கியம். செலக்ஷன்ல ஆர்டர் முக்கியம் கிடையாது. இந்த டீம் செலக்ஷன் நிறைய இடத்துல நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பால் எடுக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். ஒரு இடத்துல இருந்து ஒரு பேஸ்கெட்ல 10 பால் இருக்கு. இதுல இருந்து ஒரு 2 பால் எடுக்கிறோம். எத்தனை முறையில் 2 பந்து ஒரு 10 பந்தில் இருந்து எடுக்க முடியும் அப்படின்னா திஸ் இஸ் செலக்ஷன். ஸோ தேர்ஃபோர் 10C2 அப்படின்னு சொல்லிடுவோம். 10C2ங்கிறது 10 into 9 by 2 into 1. ஸோ 45 முறையில் எடுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். இதை பத்தி எல்லாமே நம்ம வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இந்த இன்னும் டீட்டெயில்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் அதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வகுப்புல நாளைக்கு இதே டைம்ல பார்க்கலாம். இப்ப பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட் நீ பார்த்தது? ஸோ இதான் திரும்ப சொல்றேன். பெர்முடேஷன், காம்பினேஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. நாளை காம்பினேஷன் எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த மாதிரி 10C2 எல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம். 10C1னா 10, இந்த மாதிரி 10C2ங்கிறது, அப்புறம் ஹேண்ட் ஷேக்ஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ப்ராபிலிட்டியில வரக்கூடிய ப்ராபிலிட்டியில எப்படி இந்த சிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச்மெண்ட். பெர்முடேஷன்ல ஆர்டர் முக்கியங்க. ஆர்டர் முக்கியங்கிறது என்னன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். ப்ராப்ளம் பார்க்க நான் சொல்ல உங்களுக்கு இன்னும் நல்ல புரிஞ்சிடும். சரிங்களா? 11ல படிச்ச போல் இருக்கா, 11ல படிச்சது போல இருக்குங்களா ஸ்கூல்லையா? ஓகே, புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அது இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ரொம்ப ஈஸியான டாபிக், நல்லா இருக்கும். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு சால்வ் பண்ணும்போது நிறைய இடத்துல பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம ரியல் லைஃப்ல வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. நாளைக்கு சேம் டைம். குட் நைட். ஆல் தி பெஸ்ட்.